தென்மலையில் இருக்கிற எக்கோ டூரிசம் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே தான் போகிறோம். அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா கேமரா இங்கே கொண்டுட்டு வா. நம்மளோட டைனோசர் சரௌண்ட் பண்ணிச்சு. நம்ம எஸ்கேப் ஆகலாம். பாத்தியா கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். ஹாய் மக்களே, நீங்கள் தென்காசி திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிறீங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு ஒன் டே ட்ரிப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போனது தென்மலை எக்கோ டூரிசம் அண்ட் புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், இந்த ரெண்டுக்குமே தான் போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னோட தின்னி அண்ட் ராஜா என்னோட கசின்ஸ், அதுக்கப்புறமா ஆர்சி வியூஸோட யூடியூப் சேனல் அண்ணாவும் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போகிற வழியிலே இந்த 13 ஆர்க் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபோட்டோ எடுக்கும் போது ரொம்பவே சேஃபாக எடுக்கணும், ஏன்னா இங்கே நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேரளா பஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படியே ஒரு கேரளா வைபுக்கு நம்ம போயிடுவோம். அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாரி வருது, நடு ரோட்டில் போய் நில்லு. இங்கே பாருங்க, இவனுக்கு இதுதான் வேலை. அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருப்பான். ஃபோட்டோ அவனை கேண்டிட்டாக எடுக்கணுமா. சோதனை நம்பர் 2 ஃபோட்டோ அடிக்க போய் எறும்பு புத்துற காலை. இங்கே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு டைரெக்டாக தென்மலை எக்கோ டூரிசம் போயிட்டோம். டான் 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 டான். ராஸ்கல் கொலை பண்ணிடுவே உன்னை. ஹாய், இப்படி கீழே பிடிங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தென்மலையில் இருக்கிற எக்கோ டூரிசம் வந்திருக்கிறோம். ஒருத்தர் சர்க்கஸ் பண்ணிருக்கோம் வீடியோ எடுத்துனா. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க, கசைக்கு பாக்கெட்டில் வச்சாச்சு. இப்போ என்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே லெசர் ஜோன், அதுக்கப்புறம் டீர் பார்க்கு, அதுக்கப்புறமா அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெசர் ஜோன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டீர் பார்க்குக்கு வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் போட்டிங்லாம் போனோம்னா இண்டிவிஜுவலுக்கு 315 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பார்க்கணும் என்ன வந்துங்க மேடம், மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அது ஒன்றும் இல்லை சார், நிறைய பட்டர்ஃப்ளையாக பார்க்கும். நம்ம அதுக்குள்ளே போய் நின்று போட்டு எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. சாஃப்ட் ட்ரெக்கிங் அதில் என்னமோ போட்டிருக்காங்க, அது என்னது? சாஃப்ட் ட்ரெக்கிங் அண்ட் கேம்பிங் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. நானும் இப்போ தான் வந்திருக்கேன். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணி போய்க்கலாம். அப்புறமா இங்கே வந்து நைட் வந்து இந்த மியூசிக்கல் டான்ஸ் மாதிரிலாம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு 7 கிட்ட ஆகும். அதுக்கெலாம் நம்ம இருப்போமான்னு தெரில, அதுக்கெலாம் நம்ம கிளம்பிடும். ஸோ வரும்போது வந்து அந்த பிரிட்ஜு கிட்ட நிப்பாட்டி, அது என்ன பிரிட்ஜுனா தென்மலை பிரிட்ஜு. ஸோ இங்கே வந்து பரப்பர் டேம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக இது வந்து தென்மலை எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த பிளேஸ் நீங்கள் வந்துடலாம். இப்போ நம்ம இங்கே தான் போகிறோம். அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. போகிறோம். எங்கே போகிறோம்? டேம் போகிறோம். சொல்லு, என்னாச்சு? முடியல. ஏய், நீ ஃபோட்டோ எடுங்க. அதில் தின்னுடா தின்னி. அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நிக்கல் மதினி இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. அதையும் சொல்லிட்டு அங்க பார்த்து உட்காந்துருக்காங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ஏன் உன்கிட்ட கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க? அவங்க கூட நான் சண்டை போட்டிருக்கேன் ராஜா. கேமரா இங்கே கொண்டுட்டு வா, அங்கே கொண்டுட்டு போய் நான் அவங்க கூட சண்டை போட்டிருக்கான். அவனோட இனம். சரி பா, இரு பத்திரமா. எங்கள் வீட்டில் மட்டன் வரதுனால கொடுக்க முடியாது. தர்ம வாழைப்பழம் கேட்டிருப்பானே. நோ அது வந்து நான் சாப்பிட மாட்டேனால அவாய்ட் பண்ணிருக்கேன். அவனை கொடுக்கலையா? அவங்க மொத்தம் ஒரு ஃப்ரெண்டுக்கு உணவு கொடுக்காம இப்படி வந்து உட்கார வச்சிருக்கேன். கேரளால வந்து ஃப்ரெண்டுக்கு உணவு கொடுக்க பிரச்சனை இல்லை, நமக்கு உணவு இல்லாதப்போ ஃப்ரெண்டுக்கு எப்படி? ஜகத்திரி அடிச்சு தனி ஒரு மனுஷனுக்கு செய்ய வர மாட்டேங்குது. சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று நினைச்சேன். தின்னி ரெடியா. இப்போ எங்க போறேன்னா ஊஞ்சல் ஆட போறான். ஆடுங்க, குதிச்சு ஆடுங்க. குதிச்சு ஆடுனா மேலே ஒருக்கா உட்காருங்க. ஏ இங்க பாருடா, குரங்கு ஒன்ன ஃபோன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்க. நம்ம இப்போ எங்க இருக்கோம் தெரியுமா? ஓ மை காட், சிக்கன் தப்பு போனோம். நம்மளோட டைனோசர் சரௌண்ட் பண்ணி வச்சு நம்ம இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம். ரன் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவனால நடக்கவே முடியல. ஏத்துட்டு கேமரா ஆஃப் பண்ணுவா. அங்கே பாருங்க, ஒரு வாயை போடுறது நம்மளே பார்த்துக்கிட்டு
எல்லாத்துக்கும் பசி இல்லை, அதனால நம்மளை விட்டுட்டு இருக்கு. நேரம் ரவா லட்டு தீபாவளி செஞ்ச ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பேசு ராஜா. நாங்கள் எதுவும் பேச இங்க கேர்ள்ஸ் பொம்மை எதுவும் இல்லை, அதனால தான் திண்ணி உட்காரல. தண்ணி கொடுக்காங்க, வாங்க குடிச்சிட்டு வாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. ஆகாயா கங்கையா அது என் தீ போட்டு சேனலா தூங்குமா? நீ பாடினா யாராலையும் தூங்க முடியாது. நீ இப்படி பண்ணுங்க. அதான் இங்க பண்ணதில்லை எனக்கு பதிலாக இது பலகார பாதுகாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அந்த ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? முடியாது. சொல்லுங்க தினி, இந்த வியூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வியூ நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என் நெக்ஸ்ட் படத்துக்கு இங்கே ஒரு சாங் பண்ணலாம். நீங்க ஆரம்பிச்சுதானே தெரியாம கேட்டுட்டேன். ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? அப்போ போடும்போது நம்ம இந்த மாதிரி 3 பேரா எடுத்த வீடியோ எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை, அந்த மாதிரி போட்டு நம்மலாம் போடுவோம். இப்போ அங்கே இருந்து அந்த அதுலேருந்து நீ வலிக்கு அப்படி வரணும். எனக்கு அப்பல இருந்து அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வரலாம் தினேஷ். திரும்ப நீ உயிரோட வெளியே வரணும். ஃபுல்லாக கிழிஞ்சு ரத்தமாயிரும். இல்லை ராஜா, அந்த ஒண்டர்லாம் கொடுப்பாங்க, அந்த ஸ்லைடு கொடுக்கணும். அதுல இருந்து சர்வி இப்படி சர்வி வந்து இந்த குட்டைக்குள்ள விடணும். இதில் வந்து தின்னிக்கு அந்த சர்க்கிள்ல இருந்து சருகி வரணும்னு ஆசையா இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் மேட் போட்டு ஒண்டர்லா மாதிரி அவன் வந்து அந்த சர்க்கிள்ல இருந்து சறுக்கி வந்து கீழே வந்து அதில் விழணும்னு ஆசையா. ஆமாம், அங்கே விழுந்ததுக்கப்புறம் உயிரோட இருக்கு. இருந்தாம்னா நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த விளாக சொல்கிறோம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஐயோ தலை சுத்துது, மிதக்கிற மாதிரியே ஃபீலா இருக்கு. மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. கேஷுவலா போயிட்டு இருக்கு. நோடா நோ சுபானோ. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஏய், நான் உட்கார்ந்தே ஒரு போட்டோ எடுத்து உட்காரு. நீ தான் தைரியமான ஏதாச்சும் உட்காரு. நீ vlog போடக்கூடாது. இப்படி உட்காரும் போது இந்த மாதிரி ஃபோன் வந்து கீழே விழுந்தமோன்னு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். ஆமா, பேண்ட் கிழிஞ்சிடக்கூடாது. ஃபோன் விழுந்ததோட போங்க போங்க போங்க. சும்மா நான் பயந்த மணி அடிச்ச கேமரா கண்டி. அப்படியா? ஒரு நிமிஷம் அப்படியே திரும்ப போயிட்டோம். கல்யாணி சம்மோடி ஆன் பண்ண முடியும். எஸ். எங்க நாம போறோம்? டியர் பார்க்க ஒண்ணுமே தெரியாது. சாம்பாரை மறைச்சிட்டுடா, சாம்பார் டீர்டா. இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கலாமான்னு கூட. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. தெரியாவாயா? பின்னட்டும் பின்னட்டும். என்ன கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. தின்னியின் ஊஞ்சல் ஆட்டம். இப்போ ஒரு குரங்கு வித்தையை பார்க்க போறீங்க. காட்டுங்க சார் உங்க குரலி வித்தையா. நல்லா சர்க்கஸ் பண்றானே. இருக்கண்டா, இவம்லாம் ஜெமினி சர்க்கஸ்ல இருக்க வேண்டியவா. பிறக்கிறோம், பிறந்தே ஆகிறோம், பிறந்தே ஆகிறோம், பிறக்கிறோம். குழந்தைகள், பேக் டு குழந்தைகள். தென்மலை எக்கோ டூரிசம் பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடையிலேயே கேரளா மீல்ஸும் சாப்பிட்டுட்டு புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு கிளம்பிட்டோம். இடமே பத்த மாட்டேங்குதே. இன்னைக்கு ஒரு புகே. சேம் சைடு கோல் அடிக்கிறான். நான் எங்க அடிக்கணும்? நீ வந்து இந்த சைடு அடிக்கணும், நான் வந்து அங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா அப்படின்னு இப்படி வந்தோம்னா தென்மலை டேம் இருக்கு. தின்னியின் குழந்தை பருவம் இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான். ஆக்சுவலா இது எந்த பிளேஸ் அப்படின்னா இங்கே தான். இங்க இருந்து நாங்கள் வாகமன் போறப்ப எடுத்த போட்டோ. 5 years சேலஞ்ச். அங்கே எந்த விதமான என்ட்ரி ஃபீயும் கிடையாது. அந்த ஆர்கிடெக்சரை பார்க்குறதுக்காகவே அங்கே போகலாம். நாங்கள் போனப்போ கரெக்டாக ஒரு சன்செட் டைம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு வியூ எல்லாம். ஸோ அங்கே அப்படியே நம்ம ஃபாரின் லெவலுக்கு 4-5 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். இவர் தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தினி? நல்லா இருக்கும். மன நிறைவா இருந்துச்சா? என்ட்ரி டிக்கெட்டு, காலையில் ஆஃப்டர்நூன் லஞ்சு அண்ட் பெட்ரோல் எல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா பெர் ஹெட்டுக்கு 500 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 500 ருபீஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட தாராளமாக இந்த ரோட் ட்ரிப் பிளான் பண்ணலாம். இதோட வீடியோ நன்றி நன்றி நன்றி. Stay tuned and subscribe to RS Lifestyle for more such contents.